வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி பொன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, பௌர்ணமி நாள், அமாவாசை நாள் என்று ஒவ்வொரு மாதமும் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருப்பதை இயற்கையில் உணர்கின்றோம். நாம் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னாலும் இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் இருந்து வெளிப்படும் அந்த அலை இயக்கத்தின் தொடர்பால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்வதுதான் இயற்கையை மதித்து போற்றுதல் என்பதாகும். அதாவது இந்த உடல் உடலாக இருந்து நாம் இயங்கிக் கொண்டிருப்பது வாழ்க்கை. இந்த உடல் உடலாக இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது இந்த உடலில் இணைந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்களின் இணைப்பு சுமூகமான இணைப்பாக, இசைவான இணைப்பாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பஞ்சபூதங்களின் சேர்க்கையிலே அந்த விகிதாச்சாரம் சரியாக அந்த இணைப்பில் இணைந்து இயங்க வேண்டும். ஆனால் நாம் இந்த உடலால், புலன்களாலும் கருவிகளாலும் இயங்கிக் கொண்டே இருக்கிறோம். அவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த ஒவ்வொரு பஞ்சபூதங்களிலும் ஏற்படக்கூடிய குறைவு, அவற்றை நாம் சமன் செய்து கொண்டு வாழ வேண்டி இருக்கிறது. அந்த உடலின் அந்த சமநிலையை சமன் செய்வதற்காகத்தான் நாம் இந்த பிரபஞ்சத்தோடு, இந்த இயற்கையின் வளங்களில் வெளிப்பட்டு இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தோடும் அந்த பொருள்களோடும் தொடர்பு கொள்கிறோம். தொடர்பு கொண்டு அதை பெற்று விட்டு இந்த உடலின் பஞ்சபூதங்களின் சமநிலையை சமன் செய்து கொள்கிறோம். அவ்வாறு சமன் செய்ய வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்தக்கூடிய அந்த உணர்வு என்பதைத்தான் மகரிஷி அவர்கள் தேவைகள் 3 என்று நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். தேவைகள் 3 என்று சொல்லும் பொழுது இந்த உடலின் சமநிலையை சமன் செய்து கொள்வதற்கான தேவை. அப்ப இதை உடலின் தேவை என்று சொல்லுகிறோம். உடலுக்கும் எதற்காக தேவை? இந்த பஞ்சபூதங்களில் குறைவு ஏற்பட்டால் அந்த குறைவை நிறைவு செய்து கொள்வதுதான், அதற்காகத்தான் அந்த தேவை. தேவைகள் 3 என்று மகரிஷி அவர்கள் விளக்கியிருக்கிறார்கள். அதில் பார்த்தோம் என்று சொன்னால் பசி, தாகம், தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு, உடல் கழிவுகளின் உந்துவேகம் என்று பொதுவாக சொல்லிவிட்டார். இந்த எல்லா தேவைகளும் ஒரே மாதிரி இருக்கிறதா? ஒரே அளவில் இருக்கிறதா? ஒரே காலத்தில் இந்த எல்லா தேவைகளும் நமக்கு தேவையாக உணர்த்தப்படுகிறதா என்று கேட்டால் இல்லை, இல்லை. எந்தெந்த பூதங்களின் குறைவு
நிறைவு செய்யப்பட வேண்டுமோ அந்த பூதத்தினுடைய தேவை அந்த காலத்தில் அந்த அளவில் நமக்கு உணர்த்தப்படுகிறது. பசியும் தாகமும் இருக்கும்போது தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு என்பதும் இருக்கும் என்று சொல்ல முடியாது. தட்பவெப்ப சூழ்நிலையிலிருந்து பாதுகாப்பு இருந்து கொண்டிருக்கும். அதில் சமநிலை இருந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மண்ணினுடைய தேவையாகிய பசி என்பது இருக்கலாம். சில நேரங்களில் மண்ணினுடைய தேவையே இருக்காது, நீரினுடைய தேவை மட்டுமே இருக்கும். அப்பொழுது தாகம் மட்டுமே அங்கு எடுக்கும். இதை பிரித்து உணரக்கூடிய நிலையில் மனிதனுடைய 6வது அறிவு செயல்பட வேண்டும். நாம் குழந்தைகளிடம் இதை உணர முடியும். குழந்தைகள் அழுகிறது என்று சொல்வார்கள். குழந்தை அழுகிறது என்று சொன்னால் அதற்கு இந்த பஞ்சபூதத்தின் குறைபாடால் ஏற்படக்கூடிய அந்த இயற்கை துன்பம் என்பது அதை நிறைவு செய்து கொள்வதற்காக அது அழுகிறது என்பது உண்மைதான். ஆனால் அது எந்த பூதத்தின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக அழுகிறது என்பது அந்த குழந்தைக்கு தெரியும், அதனுடைய அறிவுக்கு தெரியும். ஆனால் அந்த குழந்தையின் பெற்றோர்களுக்கு அது சரியாக அறியப்படுவது இல்லை. நாம் 6வது அறிவில் மயங்கி மயங்கி மயங்கிய வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? நம்மை போன்றே அந்த குழந்தையையும் நினைத்துக் கொள்கிறோம். உடனே என்ன சொல்லுகிறார்கள்? குழந்தை பசிக்கு அழுகிறது என்று சொல்லுகிறார்கள். அது பசிக்கு அழுகிறதா, தாகத்துக்கு அழுகிறதா? இது இரண்டையும் பிரித்து உணர வேண்டுமா, இல்லையா? பிரித்து உணர வேண்டும். இதெல்லாம் இந்த பஞ்சபூதங்கள் என்பதை பற்றிய ஞானமும் அந்த பஞ்சபூதங்களால் இணைந்த ஒரு இயக்கமே நாம் என்பதையும் இந்த இயற்கை தத்துவத்தை உணர்ந்து கொள்ளும் போதுதான் இந்த சிந்தனை நமக்கு தோன்றும். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நமது வாழ்க்கை என்பதை தத்துவமாக கொடுத்தவர்கள். இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய தோற்றங்களில் பஞ்சபூதங்களை பற்றியும் அந்த பஞ்சபூதங்களின் இணைந்த இயக்கம் உயிரினம் என்பதை பற்றியும் அந்த உயிரினம் என்பதில் ஓரறிவு முதல் ஐயறிவு வரை உருவாகிய புலன்கள் என்பதை பற்றியும் புலன் கடந்த அறிவாகிய 6வது அறிவு என்பதை பற்றியும் நமக்கு தெளிவாக விளக்கி இருக்கிறார்கள். இது ஒவ்வொரு மனிதனும் விளங்கிக் கொள்ளும் போதுதான் இந்த உடல் என்ன தேவையை கேட்கிறது என்பதையே உணர முடியும். அங்கேயே நாம் வாழ்வியலில் தவறை தொடங்கி விடுகிறோம். குழந்தை பசிக்கு அழுகிறது என்றே சொல்லுகிறோம். பெரும்பாலும் அப்படித்தான் சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த குழந்தை உண்மையிலேயே நீர் என்ற பூதத்தின் தேவைக்காக அது அழுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த குழந்தை தாகத்துக்காக அழுகிறது. அப்ப தாகத்துக்காக அழுகிறது என்று சொன்னால் அதற்கு என்ன கொடுக்க வேண்டும்? நீர் கொடுக்க வேண்டும். ஆனால் நமது மக்கள் குழந்தை அழுதாலே போதும் அது பசிக்கு அழுகிறது, பசிக்கு அழுகிறது என்றே சொல்லி பழகிவிட்டார்கள். இப்போ அந்த குழந்தை தாகத்துக்கு அழுகிறது என்று சொல்லுவதை இப்பொழுது பார்க்க முடியவில்லை. வயதான முதியவர்கள் எல்லாம் அதை உணர்ந்திருந்தார்கள். அந்த குழந்தை அழுகிறது என்று சொன்னால் தாகத்துக்கு கூட அழுகலாம், பசிக்குத்தான் அழுகிறது என்று இல்லை. முதலில்
தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்து, அந்த தாகம் என்பது நீர் என்ற பூதம் நிறைவு ஆகிவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகும் அந்த அழுகை தொடர்ந்தால், அப்பொழுது நிலத்தினுடைய தேவையும் அங்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு, அதன் பிறகு உணவை கொடுங்கள் என்று வயதான முதியவர்கள் உணர்ந்து சொன்னார்கள். இப்பொழுது இந்த பஞ்சபூதங்கள் என்பதையும் தேவை என்பதும் தெரியாத ஒரு சமுதாயம் எடுத்த உடனே என்ன பண்ணுது? அது பசிக்குத்தான் அழுகிறது என்று அந்த குழந்தைகளை உணவை கொடுத்து 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 அங்கேயே கெடுத்து விடுகிறோம். இந்த பஞ்சபூதங்களின் இணைப்பு குறைவுபடும் போது அதை நிறைவு செய்ய வேண்டும் என்பது உண்மை. ஆனால் அதே ஒரு பஞ்சபூதம் அதிகமாக கொடுக்கப்பட்டு அது அதிகமாக அடர்த்தியாக ஆக்கிவிட்டோம் என்று சொன்னால் அது என்ன செய்யும்? இன்னொரு பூதத்தினுடைய இடத்தை அடைத்துக் கொள்ளும். நீருக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கும். இந்த தத்துவம் இந்த உலகில் உள்ள பெரும்பாலான மனிதர்களுக்கு தெரிவதில்லை. இப்போ பெரிய மனிதர்கள் கூட என்ன செய்கிறோம்? நாம் பசிக்கிறது, உணவு வேண்டும் என்று நினைக்கிறோம். இந்த குழந்தைகளுக்கு மாதிரி தான் அது அழுகுது. நாம என்ன சொல்றோம்? நம்மளும் வயிறு பசிக்குது அப்படின்னு நாம எப்பயுமே இந்த உணர்வை பசி உணர்வாகவே பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயம். இந்த இயற்கை சார்ந்த மருத்துவர்கள் சொல்வார்கள், என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், பசிக்கிறது என்று சொன்னால் நீங்கள் நீர் அருந்துங்கள். நீர் அருந்தியவுடன் அந்த பசி என்பது நின்று விட்டது என்று சொன்னால், அது தாகம் என்பதை நாம் பசியாக உணர்ந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். பொதுவாக தாகம் என்பதை நமது மனிதர்கள் எப்பொழுது தாகம் என்பதை தாகமாக புரிந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால், கடுமையான வெயிலிலே போய் அலைந்து அந்த வேர்க்க வேர்க்க வீட்டுக்குள்ள வருவாங்க. அப்ப என்ன பண்றாங்க? அந்த உதடெல்லாம் ட்ரை ஆகி போயிருக்கும். அப்ப என்ன சொல்றாங்க? ஓ, இப்பதான் தாகம், இதைத்தான் தாகம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதைத்தான் தாகம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். உண்மை என்ன என்று சொன்னால், அவ்வாறு வெயிலிலே சென்று வரும்பொழுது அந்த உதடுகள் எல்லாம் காய்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே தாகம் என்று நாம் அதைத்தான் தாகம் என்று நினைத்துக் கொண்டு நீரை நிறைய குடிச்சிடுறோம். அப்படி குடிக்கவே கூடாது. சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க, இப்பதான் வெளியில போயிட்டு வந்திருக்கிற, இப்பதான் வெயில்ல இருந்துட்டு வந்திருக்கிற, உடனே ஒரு சொம்பு தண்ணி குடிக்காத, இப்படி எப்படி குடிக்கலாமா? கொஞ்ச நேரம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே தண்ணீர் குடிக்காதே என்று சொல்வார்கள். எல்லாம் இந்த இயற்கை அறிவை உணர்ந்து சொன்னது பெரியவர்கள். அந்த இடத்தில் தண்ணீர் குடிக்க வேண்டாம் என்று சொன்னால், அங்கு உதடெல்லாம் காய்ந்து கிடக்கிறது. உதடு, வாய்ப்பகுதி நனையக்கூடிய அளவுக்கு அந்த தண்ணீரை கொஞ்சமாக எடுத்துக்கொண்டு அந்த பகுதியை நனைத்துக் கொள்ளுங்கள். அவ்வளவுதான். நாம இது மட்டும்தான் தாகம் நினைச்சுட்டு இருக்கிறோம். மற்றபடி தாகத்தையும் பசி என்றே உணரக்கூடிய ஒரு சமுதாயமாக மாறிவிட்டது. அப்ப குழந்தைகளுக்கு எப்படி அது அழுகுதுன்னு சொன்னோடனே உணவை கொடுத்தானோ, அதே போல இந்த தாகம் என்பதையும் பசி என்று உணர்ந்து கொண்டு இவன் சாப்பிட ஆரம்பிச்சான். அதுக்காக தான் இயற்கை சார்ந்த மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பசி என்று வரும்போது முதல்ல நீர் அருந்துங்கள். தண்ணீர் குடிச்ச உடனே அந்த பசி என்பது அடங்கிவிட்டது என்று சொன்னால், அது உண்மையான பசி அல்ல, அது தாகம்தான்.
நீங்கள் பசி என்று உணர்ந்திருக்கிறீர்கள். சரி, தண்ணீர் குடித்து சற்று நேரம் கழித்து மீண்டும் அந்த பசி என்பது உணரப்படுகிறது என்று சொன்னால், சரி, இதுதான் உண்மையான பசி என்பதை உணர்ந்து அதன் பிறகு உணவை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இப்போ சாதாரணமாக மனிதர்கள் இந்த இயற்கையை புரிந்து கொண்டு, உடலை புரிந்து கொண்டு, உடல் உயிர் இணைப்பை புரிந்து கொண்டு, இந்த உடலின் தேவைகளை புரிந்து கொண்டு அப்படின்னு சொல்லும்போது, அங்க தேவைகள் 3 என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு மனிதனும் வாழ வேண்டிய சமுதாயத்தில் இதை பற்றிய அறிவே இல்லை. இதை பற்றிய அறிவே இல்லை. அப்ப இதை யார் சொல்ல வேண்டியிருக்கிறது? அந்த இயற்கை சார்ந்த மருத்துவர்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. அவர்களும் ஏன் சொல்றாங்க? எப்ப சொல்றாங்க? நீங்க உடலால் ஏதாவது நோய் இருக்கும்போது அவர்களிடம் போய் இதற்கு ஏதாவது அ பரிகாரம் செய்யுங்கள் என்று மருத்துவரிடம் போய் நிற்கிறோம் அல்லவா? அப்பொழுது இந்த இயற்கை சார்ந்த மருத்துவர்கள் இதை சொல்லுகிறார்கள். இது இப்ப சொல்ல வேண்டியதா? இது எப்பொழுதும் உணர்ந்திருக்க வேண்டியது. அடிப்படை கல்வி. ஆரம்ப கல்வி என்று சொல்லும் பொழுதே, ஒரு குழந்தைக்கு இந்த கல்வி கொடுத்திருக்கப்பட வேண்டும். முதலில் உடலால் வாழ்வதற்குரிய கல்வியை கொடுத்திருக்க வேண்டும். தேவைகள் 3 என்பது வேதாத்திரியம் படிக்க வந்து வாழ்க்கை தத்துவம் என்பதை படிக்கும்போது மட்டுமே அந்த தேவைகள் 3 என்பது மனிதனால் உணரப்படுகிறது. 850 கோடி மனிதர்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே எத்தனை பேர் இந்த தேவைகள் 3 என்பதை தெரிந்திருக்கிறார்கள்? தெரிந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறோம். இதை உணர்ந்திருப்பவர்கள் எவ்வளவு பேர்? 1 கோடி கூட கிடையாது. அப்ப மீதி எல்லாம் அவர்களுக்கெல்லாம் தேவைகள் என்றால் என்ன என்று உணர்த்தப்படவில்லை. அவன் மனசுல நினைச்சதெல்லாம் தேவை என்று என்று இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப அடிப்படையாக கல்வி என்பது எங்கு தொடங்கப்பட வேண்டும்? எங்கு தொடங்கப்பட வேண்டும்? எழுத்தறிவு, மொழியியறிவு என்று சொல்லுகிறோமே, அதற்கடுத்து இப்பொழுது எங்க ஆரம்பிச்சிட்டோம்? எழுத்தறிவு, மொழியறிவு, அதுல இருந்து நேர தொழிலறிவு போயிட்டோம். இல்லை. எழுத்தறிவு, மொழியறிவுக்கு அடுத்து இயற்கை தத்துவ அறிவுக்கு வர வேண்டும். அதன் பிறகு ஒழுக்க பழக்க அறிவுக்கு வர வேண்டும். கடைசியாகத்தான் தொழிலறிவுக்கு வர வேண்டும். இது 2ஐ கொடுத்துட்டு அந்த தொழிலை அறிவை கொடுத்திருந்தால், இயற்கைக்கு விரோதமாக எந்த தொழிலையும் செய்ய மாட்டான். எந்த கண்டுபிடிப்பையும் மனிதன் கண்டுபிடிக்க மாட்டான். 1. அதேபோல ஒரு மனிதனுக்கு ஆதாயம் என்பதற்காக இன்னொரு மனிதனுக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய வேலையை செய்ய மாட்டான். இந்த 2ம் இந்த கல்வியில தான் இருக்கு. இந்த கல்வியே இல்லை. அடிப்படையில் கொடுக்கப்படவில்லை. அப்ப எங்கு நாம் நமது வாழ்க்கையை கெடுக்கத் தொடங்குகிறோம்? பசி, தாகம் என்பதிலேயே கெடுக்கத் தொடங்குகிறோம். அந்த குழந்தைகளினுடைய அழுகையிலிருந்தே அதை கெடுக்கத் தொடங்குகிறோம். இவற்றையெல்லாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைதான் இந்த இயற்கை தத்துவத்தை பற்றி அறிவு. அந்த அடிப்படையிலே இந்த பௌர்ணமி நாள், அமாவாசை நாள், இந்த நாட்களில் எல்லாம் உடலில் பசி என்பது மிக 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 குறைவாக இருக்கும். இதை உணர வேண்டும். அதனாலதான் அந்த காலத்துல என்ன சொல்லிட்டாங்க? இந்த காலத்தை எல்லாம் விரத நாட்கள் என்று சொல்லி வைத்தார்கள். அந்த காலத்தில் அந்த கோள்களிலிருந்து வரக்கூடிய அலைகளினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அப்ப நாம் இங்கு உணவை குறைத்துக் கொண்டால் அந்த பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஆற்றலை நாம் அபரிமிதமாக நம்முள் ஈர்த்துக் கொள்ள முடியும். அதற்கு ஒரு வாய்ப்பாகவும் அமையும். இந்த பிரபஞ்ச ஆற்றல் நமக்குள்ளாக நிறையக்கூடிய ஒரு நிலையை உணரக்கூடிய அளவில் அன்று அந்த ஆன்ம உணர்வோடு இயற்கையோடு இசைந்து இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே அடிப்படையாக ஒவ்வொரு மனிதனும் இந்த உடல் என்பதை பற்றி, இந்த உடல் எதனால் ஆனது என்பதை பற்றி, இந்த பிரபஞ்சம் என்பதை பற்றி, இந்த நாம் வாழுகிற இந்த பூமியை சுற்றியும் இருக்கும்
இருக்கக்கூடிய கோள்களின் அலைகள் என்பதை பற்றி இவற்றையெல்லாம் அறிந்து தெளிந்து வாழும்போதுதான் வாழ்க்கை இயல்பான வாழ்க்கையாக, ஆரோக்கியமான வாழ்க்கையாக, அமைதியான வாழ்க்கையாக, மகிழ்ச்சியான வாழ்க்கையாக, ஆனந்தமான வாழ்க்கையாக, நிறைவான வாழ்க்கையாக அமையும் என்ற சிந்தனையை இன்று சிந்தனையாக எடுத்துக்கொள்வோம். இந்த வேதாத்திரியம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்வியல் தத்துவங்களை உலகில் உள்ள அனைவருக்கும் எடுத்துச் சொல்வோம். குறிப்பாக நமது குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு, நமது சந்ததியினர் இதை எடுத்துச் சொல்வோம். நானும் நாமும் பயனுறுவோம். நமது சந்ததிகளையும் ஆரோக்கியமாக வாழ வைப்போம். வாழ்க வளமுடன்.